ஆண்டவர்ட்ட இருந்து ஒரு வார்த்தை வருது. परमेश्वर से एक वचन आता है, உன் கற்ப பிறப்பானே உனக்கு சுதந்திரி ஆவார். நீ வானத்தை அண்ணாந்து பார், तो आकाश के और देख, நட்சத்திரங்கள் என்ன கூடுமானால் என்ன என்று சொல்லி अगर तारा को गिन सकता है तो गिन कर कर बोलने के உன் लिए बोलता சந்நிதி है। இவ்வளவாய் இருக்கும் என்று तेरे சொல்றாங்க. संतान को मैं इतने वंश बढ़ाऊंगा करके परमेश्वर वादा करता है। உடனே वार्ता வந்த உடனே அவன் என்ன செஞ்சாங்க? तुरंत उस वादा जैसा आया वैसे उन्होंने क्या किया है, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். वो परमेश्वर को विश्वास किया, கர்த்தரை விசுவாசித்தான். परमेश्वर को विश्वास किया है, அதை அவர் நீதியாக எண்ணினார். परमेश्वर उसको धर्मी बनाया है। ஆபிரகாம் பெரிய சீமான் தான், अब्राहम बड़ा व्यक्ति था, எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்தது. सारे आशीष उनके हाथ में ஆனால் था, உடனே அவன் விசுவாசித்தான். लेकिन फिर भी उसने क्या किया, परमेश्वर की वादा को ரொம்ப विश्वास பிடிச்ச किया। வசனம் ரோமர் 4 அதிகாரத்துல जो रोमियो की 14 अध्याय पर 100 வயதுள்ளவனா இருக்கும்போது 19ஆம் வசனம், रोमियो 14 अध्याय उसका 19वां वचन, 100 வயதுள்ளவனா இருக்கும்போது जब उसको 100 उम्र था, தன் சரீரம் செத்து போனதையும் अपनी शरीर मर गया करके वो जानने தன் के बाद மனைவியுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணல. अपनी जो सारा के गर्भ भी मरी हुई कर सोचा था, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து लेकिन परमेश्वर की वादा को அவன் सोचकर அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் बिना विश्वास के साथ தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் जो परमेश्वर ने जो वादा किया वो पूरा करेगा कर என்று முழு நிச்சயமாய் நம்பி पूरी रीति से विश्वास कर தேவனை மகிமைப்படுத்தி परमेश्वर को महिमा कर விசுவாசத்தில் வல்லவனானான். और विश्वास में सामर्थ्य बना। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। கர்த்தரை மகிமைப்படுத்தினான். परमेश्वर को महिमा किया है, தன்னை தாழ்த்தி பணிந்த ஆவியா கர்த்தரை மகிமைப்படுத்தினான். अपने नम्र करके अपने आप को नम्र करके परमेश्वर को महिमा किया है। உடனே ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? तुरंत परमेश्वर ने क्या किया है, ஆதியாகமம் 21 அதிகாரம் 1ஆம் வசனத்துல उत्पत्ति का किताब 21वां अध्याय पर கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானாங்க. तो परमेश्वर ने जैसा वादा किया है वैसे ही सारा के गर्भ को परमेश्वर ने उत्पन्न किया। கர்த்தர் தாம் உரைத்தபடி சாராளுக்கு செய்தருளினாங்க. जैसे परमेश्वर ने वादा किया वैसे ही परमेश्वर उनको किया है। ஆபிரகாம் முதிர் வயதுல சாராள் கர்ப்பவதியை குறித்திருந்த காலத்துல ஒரு குமாரனை பெற்றாங்க. परमेश्वर जैसे उनको वादा किया है उसके सही समय पर उनको संतान को परमेश्वर ने दिया, குறித்திருந்த காலம். सही समय। இன்னைக்கு நம்ம சில காரியங்களை ஆண்டவர்ட்ட போய் ஆண்டவருக்கே அட்வைஸ் கொடுக்குறோம். हम कई समय पर परमेश्वर को जाकर एडवाइस करते हैं, ஆண்டவருக்கே நம்ம பிளான் கொடுக்குறோம். हम परमेश्वर को ही प्लान बना कर देते हैं। இல்லாதபடிக்கு ऐसा ना करते हुए அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிரு. उसकी वचनों का आज्ञा मानना है। இன்னைக்கு நான் காலையில நான் ஜெபிக்கும் போது आज सुबह के समय जब प्रार्थना कर रहा था, என்னுடைய மனம் கொஞ்சம் வேதனையா இருந்தது. थोड़ा मन मेरा दुख में था। ஆண்டவர் எனக்கு ஒரு வசனம் கொடுத்து அப்படியே ஆண்டவர் எனக்கு பேசுறதை நான் அப்படியே பார்த்தேன். जो परमेश्वर मुझसे बात कर जो करते थे उसको मैं देखा, பயப்படாதே பலன் கொண்டு திண்ணபடதாய் இரு. तू मत डर बलवंत होकर जयवंत हो जा। நான் உடனே எழுப்பிட்டேன். मैं तुरंत उठ गया, பலன் கொண்டு திடமனதாய் இரு. बलवंत होकर स्थिर हो जा। நீ போக இடமெல்லாம் நான் உன் கூட तू இருக்கிறேன். जहाँ पर जाएगा उस जगह पे मैं भी रहूंगा। அப்ப ஆண்டவர் நம்ம கூட இருந்தா ஜெயம் தான். तो अगर परमेश्वर हमारे साथ रहेगा तो विजय है। நான் உடனே எழுப்பி என் காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். तुरंत मैं उठकर अपने कामों को करने लगा। மூணாவது காரியம் तीसरी बात ஜெபம். जब प्रार्थना। இன்னைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? आज हमारे जो प्रार्थना की जीवन कैसे है, நம்முடைய ஜெப வாழ்க்கை வைராக்கியமா ஜெப வாழ்க்கையா மாறணும். हमारे जो प्रार्थना की जीवन वैराग्य के साथ होना चाहिए। ஆண்டவர் எப்படி ஜெபிச்சாங்க? परमेश्वर कैसे प्रार्थना किया? லூக்கா 22 लूका की किताब 22वां अध्याय 42 ல இருந்து 44 வரைக்கும் उसका 42 वचन से लेकर हम पढ़ेंगे 44 वचन तक। பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம், லூக்கா 22:42 लूका की किताब 22वां अध्याय उसका 42वां वचन। பிதாவே உமக்கு சித்தமானால் है पिता यदि तू चाहे तो இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். इस कटोरों को मेरे पास से हटा ले, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல तो भी मेरी मर्जी से नहीं உம்முடைய சித்தத்தின்படி என்று ஜெபம் பண்ணாங்க. परंतु तेरी इच्छा से पूरी हो करके वहां से प्रार्थना की। அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி பலப்படுத்தினாங்க. तब स्वर्ग से एक दूत आकर उनको दिखाई दिया। அவர் மிகவும் வியாகுலப்பட்டு वो बहुत व्याकुल होकर அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். एकदम व्याकुल होकर वो हृदय से वो प्रार्थना करने लगा। அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் उनकी जो पसीना जो मानो की लघु से बड़ी बड़ी बूंदों की नाई भूमि पर गिर गया, தரையிலே விழுந்தது. भूमि पर गिर गया था। இன்னைக்கு நான் எப்படி ஜெபத்தை சொல்றேன்னா, तो आज मैं कैसे प्रार्थना को बता रहा நம்ம हूँ। சின்ன वयசுல இருந்து ஜெபிக்கிறோம். हम छोटे बच्चे से हम प्रार्थना करते நம்ம हैं, ஜெபம் நம்மளுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும். हमें पता है कैसे प्रार्थना करना है நான் சொல்ற ஜெபம் வைராக்கியமான ஜெபம். लेकिन मैं जो बता रहा हूँ वो प्रार्थना वैराग्य प्रार्थना। ஹalleluya. हालेलुया। எப்படி எஸ்தர் ராஜாத்தி நான் செத்தாலும் சாகிறேன்னு சொன்ன அந்த ஜெபம், जैसे एस्तर ने कहते हैं मैं मरेगा तो भी काफी हूँ कर वहाँ पर कहते हैं। நம்முடைய வாழ்க்கையில அவமானங்கள் உண்டு. हमारे घर पर हमारे जो जिंदगी पर बहुत शर्मिंदा होती है, நமக்கு விரோதமா ஆயுதங்கள் எழும்பும். हमारे विरोध तलवार उठे हैं, ஆனா கர்த்தர் நமக்கு அது எல்லாத்தையும் இல்லாமல் பண்ண போகிறார். लेकिन उस सारी चीजों को परमेश्वर वो
हमारे सामने मिटाने वाला है। அதுல 45ஆம் வசனத்துல उसमें 45 वचन पर அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து तब वो प्रार्थना से उठ गया है, தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து अपने चेलों के पास आकर துக்கத்தினாலே நித்திரை பண்றதை கண்டாங்களாம். जो उदास से वो सो रहे थे उसको देखा। நீங்கள் நித்திரை பண்றது என்ன? अब क्या इधर सोते हो? சோதனைக்குட்படாதபடி எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். उठो, प्रार्थना करो कि परीक्षा में ना पड़ो। நான் நினைச்சேன் எப்படி ஆண்டவர் கூட இருக்கும்போதே தூக்கம் வரும்னு சொல்லி. तो मैं सोचा कि परमेश्वर के साथ रहते समय कैसा नींद आएगा हमको। நான் அப்போ நம்ம சோதனைக்குட்படாம நம்ம ஜெபம் பண்ணணும். हम परीक्षा में ना गिरने जैसा हम प्रार्थना करना है। ஆண்டவர் எனக்கு ஒரு ஜெபத்தை கட்டளை கொடுத்தார். परमेश्वर ने एक प्रार्थना को मुझे सिखाया। நான் எப்படி ஜெபிக்கணும்னா சிங்காசன அறையில நின்னு ஜெபிக்கணும். हम कैसे प्रार्थना करना है? सिंहासन पे खड़े होकर प्रार्थना करना है। வெளிப்படுத்தல 4ஆம் அதிகாரத்துல प्रकाशित वाक्य 14 अध्याय पर அந்த சிங்காசன அறை எப்படி இருக்கும் தெரியுமா? वहाँ पर सिंहासन की जो भवन कैसे रहता है, நான் வாசிக்கிறேன். பரலோகத்துல திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். जो स्वर्ग में खुलने वाले एक दरवाजों को मैं देखा। எக்கால சத்தம் போல நான் என்னோடனே நான் கேட்ட சத்தமானது वहाँ पर जो तंबू की आवाज वहाँ पर सुनाई देती है। இங்கே ஏறி வா என்று இங்கே ஏறி வா இவைகளுக்கு பின் சம்பவிக்கையிலே உனக்கு காண்பிப்பேன். यहाँ पर चढ़कर आ, मैं तेरे पीछे आने वाले जो संतान को मैं देखूंगा। இது ஒரு ஆவிக்குள்ளான ஜெபம். ये आत्मा की प्रार्थना है। இன்னும் நம்ம வரும் காலத்துல நம்ம எப்படி ஆவிக்குள்ளாக ஜெபிக்கணும்னு நான் சொல்றேன். और आने वाले समय पर हम कैसे आत्मा में प्रार्थना करना है करके उसके बारे में बताऊंगा। உடனே ஆவிக்குள்ளானே तुरंत आत्मा में भर गया வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. और स्वर्ग में एक सिंहासन को रखा गया है। அந்த சிங்காசனத்தில் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். उस सिंहासन पर एक जन था। இப்போ அந்த சிங்காசன அறையில ஒருத்தர் வீற்றிருக்காங்க. अभी सिंहासन पर एक व्यक्ति है। அவர் எப்படி இருக்கிறார்? वो कैसे है? வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லும் 3ஆவது வசனம். வெளிப்படுத்தின 4ஆம் அதிகாரம் Genesis 1 2 3 4 3ஆவது வசனம். वहाँ पर तीसरा वचन में ऐसा लिखा है, வீற்றிருந்தவர் जो सिंहासन पर जो बैठा था वो कैसे था? பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் वो देखने के लिए मानिक से था। பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தாராம். वो सिंहासन में एक मरकत जैसा वहाँ पर दिखाई दिया। அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்துதான். उस सिंहासन के और चारों मतलब बादल था। அது மரகதம் போல தோன்றிட்டான். वो मरकत के जैसा उनको दिखाई दिया। அந்த சிங்காசனத்துல उस सिंहासन पर 24 மூப்பர்களும் வெள்ளை வஸ்திரம் தரித்திருந்தாங்களாம். 24 याजक लोग भी अच्छे जो सफेद कपड़ों में पहने थे தங்கள் சிரசுகளை பொன்முடி சூடி இருந்தாங்களாம். और अपने सिरों पर एक मुकुट पाए हैं। 8வது வசனத்துல 8वां वचन पर அவங்க சொல்றாங்க சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்களாம். वो पर सर्वशक्तिमान जो था वो पवित्र पवित्र करके पवित्र परमेश्वर कहने சரி, लगे। இப்போ உங்களுக்கு சிங்காசன அறை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிச்சு. तो अभी आपको पता चल गया कि जो सिंहासन की भवन कैसे होगा करके। வெளிப்படுத்த 8ஆம் அதிகாரத்துல जो प्रकाशित वाक्य 8वां अध्याय पर 2 3 4 வசனங்கள் 2 3 4 वचन पर 4வது வசனம் 14 वचन पर ऐसा लिखा है, பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் जो पवित्र लोगों की जो प्रार्थना के साथ செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது जो धूप के जो स्वर्गदूत ने जो भेजा गया है, தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. जो स्वर्गदूत के साथ परमेश्वर के सामने पहुंच गया है। ஹalleluya. हालेलुया। எப்படி ஆண்டவருக்கு முன்பாக அது எழும்புது? तो वो कैसे परमेश्वर के सामने पहुंचता है? பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள். जो पवित्र लोगों की प्रार्थना। அப்ப நம்ம எப்படி அந்த சிங்காசன அறைக்குள்ள இருந்து ஜெபிக்கும் போது जैसे हम प्रार्थना जो सिंहासन की भवन पर रहकर प्रार्थना करेंगे, அவர் நம்மை வெளியே விடுகிற தேவன் அல்லவே அல்ல. वो परमेश्वर हमें खाली हाथों से बाहर छोड़ने वाला व्यक्ति नहीं है। அந்த தூப வர்க்கம் ஜெபம் அந்த அவர் முன்னாடி எடுத்துக்கொண்டே இருக்கும். वो धूप की दुआ परमेश्वर के सामने हमेशा रहता है। அவர் நம்மை வெளியே விடவே மாட்டார். वो हमें बाहर नहीं छोड़ता। நான் எனக்கு பிள்ளை இல்லாத போது இப்படிதான் அந்த சிங்காசன அறைன்னு சொல்லி நான் ஜெபிச்சேன். जब मेरे लिए बच्चा नहीं था तभी मैं सिंहासन की भवन को सोच कर मैंने प्रार्थना किया। எனக்கு தெரியும் என்னைய பத்தி. मैं जानता हूँ मेरे बारे में, கர்ப்பம் செத்துதுதான். मेरे गर्भ मर गया था, ஆனா நான் சிங்காசன அறையில் நின்னுட்டு இருந்தேன். लेकिन मैं सिंहासन की भवन में जब खड़ा था அவர் என் ஜெபத்தை கேட்டார். परमेश्वर मेरी प्रार्थना को அந்த सुना। ஜெபங்கள் எப்படி இருக்குமா? वो प्रार्थना कैसे होती है? தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்புமா? वो प्रार्थना कैसे होती है? स्वर्गदूत के हाथ से परमेश्वर की ओर पहुंचता है। தேவனுக்கு முன்பாக எழும்புதுனா அது எவ்வளவு பெரிய காரியம். वो परमेश्वर के सामने उठता है तो कैसे कितनी बड़ी प्रार्थना है। ஹalleluya. हालेलुया। இதே மாதிரி ऐसा ही 1 ராஜாக்கள் இதே மாதிரி ஒரு எலியான ஒருத்தங்க தேவனுக்கு முன்பாக நின்னாங்க. वैसे ही एक एलिया करके एक नाम की व्यक्ति है जो परमेश्वर के सामने खड़ा था। 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல पहले राजा 18वां अध्याय उसका 15वां वचन पर அதற்கு எலியா उसके लिए இன்றைக்கு एलिशा, என்னை அவனுக்கு காண்பிப்பேன் आज मैं उनको प्रकट करूंगा என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். इस सेनाओं के परमेश्वर के सामने खड़ा हूं मैं। சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக
முன்பாக நிற்கிற நான் सेनाओं के यहोवा के सामने खड़ा हूँ मैं, அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். उसके जीवन को लेकर मैं कहता हूँ ஹalleluya. हालेलुया। சேனைகளின் கர்த்தராகிய முன்பாக நிற்கிற யாரும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. जो सेनाओं के यहोवा के सामने जो भी खड़ा है वो शर्मिंदा ना அங்க होंगे। ஒரு பெரிய பிரச்சனை வருது. वहाँ पर बड़ा समस्या होती है பாகால் தீர்க்கதரிசிக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும். और जो पागाल की जो भविष्यवाणी और परमेश्वर की भविष्यवाणी की, பாகால் தீர்க்கதரிசி மக்கள் 28ஆம் வசனத்துல உரத்த சத்தமாய் கூப்பிடுறாங்க. जो पागाल की जो भविष्यवाणी है अपने लंबे आवाज से वहाँ पर बोलते हैं, தங்கள் மேல் வடிவமட்டு கத்திகளால ஈட்டிகளால கீறி கொள்றாங்க. वहाँ पर चिल्लाकर कहते हैं अपनी तलवारों से वो मिट जाते हैं, ஆனா ஒண்ணுமே நடக்கல. लेकिन वहाँ पर कुछ नहीं हुआ। அவங்க கீறி ரத்தம்லாம் வருது, ஆனா அவங்களுடைய தெய்வம் வரவே இல்லை. लेकिन अपनी तलवारों से मार कर वहाँ पर खून बहता है, लेकिन वहाँ पर उनकी देवता कोई नहीं आया है। ஆனா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? लेकिन हमारा देवता कैसा है, நமக்காக அவருடைய ரத்தத்தையே கொடுத்தார். वो हमारे लिए अपने लहू को बहाया। அந்த ரத்தம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. आज उस लहू हमारे साथ है। நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? हमारे परमेश्वर कैसा है? 36ஆம் வசனத்துல उसका 36वां अध्याय पर அந்திபலி செலுத்தும் நேரத்துல தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து जो मोहम बलि देते समय परमेश्वर की जो एलिजा आकर ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, याकूब और अब्राहम की जो परमेश्वर के पिता, இஸ்ரவேலின் தேவன் என்றும் इजराइली में परमेश्वर हूँ, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் मैं आपकी सेवा करने वाला हूँ இந்த कहकर காரியங்களில் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன். आज जो किया वो सारे बात आपके जो बातों के अनुसार मैंने किया, இன்றைக்கு விளங்க பண்ணும். इनको मैं प्रकट कीजिए। நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் आप परमेश्वर है, தேவரீர் எங்கள் இருதயத்தை நீர் மறுபடியும் திருப்பினீர் என்றும் मैं हमारे जो मन को फिर से दोबारा अपने मन फिराया कर இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். इन लोग सुनने जैसा प्रकट कीजिए कर वहाँ पर कहने लगता। அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்த அக்கினி இறங்கி तभी वहाँ पर परमेश्वर से आग उतर कर அந்த சர்வாங்க தகனபல விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து उस समय पर होम बलि और लकड़ी को वहाँ पर पत्थरों वहाँ पर भस्म कर दिया வாய்க்காலில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டதாம். और गड्ढे में जो जल था उसको सुखा दिया। ஜனங்கள் எல்லாரும் लोग पूरा இதை கண்டபோது इसको देख जैसे जो देखे थे முகங்குப்புற விழுந்து वो अपने गिर कर वहाँ पर கர்த்தரே தேவன் என்றாங்களாம். यहोवा ही परमेश्वर कहने लगे। இன்னைக்கு நம்மளுக்கு யாரோட யுத்தம்? आज हमारे किसके साथ युद्ध है? சத்ருவானவனோட யுத்தம். जो शत्रु है शैतान के साथ। நமக்கு எதிராய் வருகிறவங்களோட யுத்தம். हमारे विरोध आने वाले शैतान के साथ युद्ध है। ஆனா நாம் ஜெபிக்கும் போது लेकिन जब प्रार्थना करेंगे, நான் ஆண்டவர் எனக்கு அழகா சொல்லி கொடுத்தாங்க. परमेश्वर मुझे अच्छे से मुझे सिखाया, ஆனா நீங்க சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும். सेनाओं के यहोवा के सामने हम खड़े रहना है। சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக எல்லாரும் நிக்கணும். सेनाओं के यहोवा के सामने हम सभी खड़े रहना है। அப்படி நிக்கும்போது ऐसे खड़े रहते समय கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर बड़े काम को करेगा। இன்னும் ரெண்டு பேர் பைபிள்ல நின்னு கொண்டிருக்காங்க. और भी बहुत दो जन खड़े हैं बाइबल में, எலியாவும் ஏனோக்கும். एलिया और एनोक। சகரியா 4 அதிகாரம் 11 வசனத்துல जकरिया 4 अध्याय 11 वचन पर குத்துவிளக்குக்கு வலதுபுறமாகவும் जो दाहिने हाथों के அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற ரெண்டு ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். वहाँ पर एक झाड़ को उसने पूछा है वो क्या है करके पूछा। மறுபடியும் நான் அவரை நோக்கி दोबारा उनकी ओर देखकर பொன்னிறமான எண்ணெயை தங்களிருந்து இறங்க பண்ணுகிற ஒலிவ மரங்கள் கிளைகள் என்னவென்று கேட்டேன். जो इसके जो झाड़ की जो पता है क्या है करके उसने पूछता है। இவைகள் உனக்கு தெரியாதா? ये नहीं पता है क्या? இவைகள் ரெண்டும் ये दोनों சர்வ லோகத்திற்கும் ஆண்டவராகிய நிற்கிற சபீகத்தில் அபிஷேகம் பெற்றவர்கள். ये दोनों लोग जो परमेश्वर से अभिषेक पाए हुए लोग हैं। எலியா ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தாங்க. एलिया और एनोक परमेश्वर से संगति बिता रहे थे, அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. वो उठा लिए गए हैं। அவங்க இன்னும் ஆண்டவருடைய சமூகத்துல நின்னு கொண்டிருக்காங்க. वो आज भी परमेश्वर की उपस्थिति में खड़े हैं। அவங்க கிட்ட வருகிற எண்ணெய் அபிஷேக எண்ணெய் நம்ம மூலமா இந்த ஜனங்களுக்கு போகணும். और उनके द्वारा आने वाले जो अभिषेक हमारे जरिए और किसी को भी जाना है। இதான் வைராக்கியமான ஜெபம். यही वैराग्य की प्रार्थना है। இந்த ஜெபிக்கும் போது इस प्रार्थना हम करते समय கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर हमें बड़े काम को करेगा। நீங்க பயப்பட தேவையே இல்லை. हम डरने की जरूरत नहीं है। இன்னைக்கு நான் கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். आज जो परमेश्वर बोलने बोला वही बातों को हमें अपने सामने நெகேமியா रखना है। அதிகாரத்துல नेगेमिया के किताब 1 அதிகாரத்துல पहला अध्याय पर நெகேமியா இந்த வார்த்தைகளை கேட்டபோது नेगेमिया इस बातों को सुनकर உட்கார்ந்து அழ சில நாளாய் துக்கித்து बहुत दिनों से उदास होकर உபவாசித்து மன்றாடி जो उपवास कर பரலோகத்தின் தேவனை நோக்கி स्वर्गीय राज्य परमेश्वर की ओर देखकर அந்த வசனம் இப்ப டைம்ல நான் வாசிக்கிறேன். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. जो स्वर्गीय राज्य के परमेश्वर की ओर देखकर बुलाता है। அவங்க ஆனா ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு लेकिन उनकी प्रार्थना को सुनकर நெகேமியா 2:8ல नेगेमिया दूसरा अध्याय 8वां वचन पर தேவனு தேவாலயத்தில் இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும்
जो परमेश्वर की जो भवन में रहने वाले दरवाजों को, அந்த இரண்டாவது இடத்துல என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் जो परमेश्वर की दया भरा हुआ जो कृपा दृष्टि मुझ पर था, ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டாராம். राजा ने मुझे आज्ञा दी। அலங்கம் இடிபட்டு கிடக்கும்போது यहाँ पर जो भवन टूटा हुआ था तभी நாம் சும்மா இருக்க கூடாது. हम चुपचाप नहीं रहना, நாம் மன்றாடி தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது हम स्थिर होकर परमेश्वर की ओर खड़े रहते समय மனுஷ தயவுகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். जो परमेश्वर जो इंसान की जो दृष्टि को हमारे ऊपर ले, ராஜா அவங்க கேட்டதெல்லாம் செஞ்சாங்களா? राजा जो जो मांगे तो सब कुछ किए हैं। லூக்கா 2:37 வசனத்துல लूका दूसरा अध्याय 37वां वचन पर அண்ணா என்று சொல்லி ஒருத்தங்க இருந்தாங்க. अन्ना करके एक व्यक्ति थी, 84 வயதுள்ள அந்த விதவை वो 84 उम्र का जो विधवा தேவனத்தை விட்டு நீங்காமல் இரவு பகலும் உபவாசத்தை ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாங்க. जो मंदिर में हमेशा रहती थी, उपवास कर कर प्रार्थना करती थी रात और दिन। சும்மா அப்பப்ப போயிட்டு வரல, वो बाहर मतलब कभी ना कभी नहीं आती थी, ऐसा नहीं था, தேவாலயத்தை விட்டு நீங்காமல் हमेशा उसकी उपासना करती थी। அப்ப அவங்க என்ன செய்தாங்க? तो वो वहाँ पर क्या किए, ஆண்டவர் அவங்க சிங்காசன அறைக்குள்ள நின்றுப்பாங்க. उस सिंहासन के भवन में वहाँ पर खड़ी रहती थी। அந்நேரத்துல வந்து கர்த்தரை புகழ்ந்து उस समय पर आकर परमेश्वर की महिमा कर कर எருசலேம் மீட்புன்ற காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாங்க. और यरूशलेम में जितने भी थे उनके और परमेश्वर के बारे में बात की। இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில आज भी हमारे जीवन पर என்ன காரியங்கள் இருக்குன்னா, जो कुछ भी समस्या हो सकता है, நீங்க சொல்லலாம் நான் ஜெபிக்கிறேன் காரியங்கள் நடக்க மாட்டேங்குது, आप बोल सकते हैं मैं प्रार्थना कर रहा हूँ मेरे कार्य नहीं हो रहा है, ஆனா இந்த வைராக்கிய ஜெபம் செய்யும் போது लेकिन अब वैराग्य की प्रार्थना करते समय கர்த்தர் ஒரு நாளும் நம்ம வீணா போக விடவே மாட்டார். परमेश्वर एक दिन भी हमें व्यर्थ जाने नहीं देगा। அந்த சிங்காசன அறையிலிருந்து நீங்க வெளியே வரும்போது சும்மா வரவே மாட்டீங்க. हम सिंहासन की भवन से हम बाहर आते समय खाली हाथों से नहीं आएंगे। கண்டிப்பா உங்களுக்கு அது சின்ன காரியங்கள் அல்ல, பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் கையில் கொடுப்பார். निश्चय वो छोटी बात नहीं, बड़ी बात है कि आशीष के साथ हम परमेश्वर की सिंहासन की भवन से बाहर आएंगे। நாலாவது காரியம், चौथी बात, ஆண்டவர் சமூகத்துல நீங்க துதித்து ஆராதிக்கணும். परमेश्वर की भवन पर हम स्तुति कर कर आराधना करना। 2 நாளாகம 20 அதிகாரத்துல दूसरी इतिहास जो 24वां अध्याय पर மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் எதிராக யோசபாத்துக்கு விரோதமாய் வராங்க. वहाँ पर मोआब और अम्मोन पुत्र दो जो लोग रहते हैं, யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுறதுக்கு முகமாய் உபவாசத்தை கூறுறாங்க. जो यूसुफात ने और जो परमेश्वर को डर कर वहाँ पे प्रार्थना करने के लिए शुरू करता है। கர்த்தரிடத்துல தேட எல்லாரும் வராங்க. परमेश्वर को ढूंढ कर सभी लोग आते हैं, ஆனா பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்காங்க. लेकिन पिता के पुत्र को और देख कर देते हैं। கர்த்தருடைய ஆவி ஆசாபின் புத்திரர்ல ஒருவனுக்கு இறங்குறது. जो परमेश्वर की वचन पर जो आसाफ लोगों को वहाँ पर उतरता है, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், तुम डरो मत, घबराओ मत हो जाए, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, ये युद्ध आपके लिए नहीं है, தேவனுடையது. ये परमेश्वर का है। அப்படி கர்த்தரின் மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்களாம். वही सब वहाँ पर जो गंभीर की आवाज से परमेश्वर को स्तुति करने இந்த लगे। வசனத்தை நீங்க உங்களுக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்க. इस वचन आप आपके लिए निकाल लीजिए, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், जो बिना डर के साथ घबराव के साथ मत रहिए, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. ये युद्ध आपके लिए नहीं है। அவங்க ஜனத்தோட ஆலோசனை பண்ணி 21 வசனத்துல वहाँ पर 21वां वचन पर ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் परमेश्वर की महिमा को स्तुति करने के लिए ஆயுதம் அணிந்தவர்களுக்கு நடந்து போய் கர்த்தரை துதிங்கள் என்றார். जो तलवार पहन के खड़े हैं उनके सामने भी स्तुति करने बोली। அவர் கிருபை என்று உள்ளது என்று கர்த்தரை பாடினாங்களாம். उनकी कृपा हमेशा है करके स्तुति की है। அவங்க பாடி செய்ய தொடங்கின போது वहाँ पर स्तुति करने लगे तो அம்மோன் புத்திரர் எல்லாரும் அவங்களுக்குள்ளே விரோதமாய் யுத்தம் பண்ணி जो हम लोग हैं उनके अंदर ही एक साथ अपने आप को मार அவங்களே कर வெட்டுண்டு விழுந்து போயிட்டாங்க. अपने आप को एक एक लोग को मार कर गिर இப்ப गए। நம்மளுக்கு ஒரு வேலையும் இல்லை, तो हमारे लिए कोई काम नहीं, கர்த்தரே எல்லாம் செய்து முடியும். परमेश्वर ये सब कुछ करेगा। தானியேல் புத்தகத்துல दानियल की किताब में தானியேல் வென்றால் தானியேல் 6 அதிகாரம் 10 வசனத்துல दानियल की किताब में 6वां अध्याय 10वां वचन पर அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்க போடப்பட்ட போதிலும் दानियल को मालूम हुआ था कि उस पत्र पर हस्ताक्षर कर लिया गया है। வீட்டுக்குள்ளே போய் अपने घर पे अंदर जाकर எருசலேமுக்கு நேராக यरूशलेम की ओर से பலகணிகள் திறந்திருக்க जो अपने खिड़कियों को खोलकर தினம் 3 வேளை தேவனுக்கு முன்பாக முழங்காற்படிட்டாங்க. हर दिन जैसे 3 समय पर उसकी प्रार्थना करने लगा, ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினாங்க. प्रार्थना करके धन्यवाद भी करता था। அவங்களுக்கு தெரியும் उसको पता था, அவங்க சிங்கக்கேபிக்குள்ள போக போறாங்கன்னு. उसको पता था कि मैं मुझे सिंह की गुफा में डालेंगे करके। ஆண்டு எனக்கு அழகா கற்பித்து கொடுத்தாங்க. परमेश्वर मुझे अच्छे से सिखाया है, என்ன நடந்தாலும் சரி, जो कुछ होने दो, ஆனா நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனுடைய தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். निरंतर तू जिस उपासना करता है आराधना करता है वो परमेश्वर छुड़ाने के लिए योग्य है। அவர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டாராம். सिंह के जो मुंह को परमेश्वर ने बांध दिया, சிங்கங்கள் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு सिंह उसको कुछ
गलत ना करते हुए தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி परमेश्वर अपने स्वर्गदूतों को भेजकर அவைகளின் வாய்களை கட்டி போட்டார். उनके मुंह को परमेश्वर ने बांध लिया है. ஒரு சேதமும் காணப்படவில்லையா? कोई घटी नहीं हुआ है उनको. நம்ம கையில எவ்வளவு பெரிய ஆயுதம் இருக்கு. हमारे हाथ में कितने बड़े तलवार है. அந்த ஆயுதத்தை வைத்து நம்ம என்ன காரியங்கள் செய்யலாம்? उस तलवार से हम किस काम कर सकते हैं. கர்த்தர் நமக்கு நிச்சயமா பெரிய காரியங்கள் செய்வாங்க. वैसा परमेश्वर हमारे निश्चय हमारे लिए बड़े काम. சங்கீதம் 28:7-9ல भजन संहिता 28 अध्याय पर அவர் என் விண்ணப்பங்களை சத்தத்தை கேட்டார். परमेश्वर मेरी विनतियों को सुना था. என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. और मेरी हृदय उस पर था. நான் சகாயம் பெற்றேன். मैं सहायता मिली है. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். मेरी गीतों से गाकर उसके धन्यवाद करूंगा. நாம் துதிக்கும் போது हम स्तुति करते समय 4 காரியங்கள் சொல்லியிருக்கேன். 4 बातों को मैंने बताया. உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகணும்னா, आपकी शोक का दिन आनंद में बदलना है तो, உங்களுடைய துக்கம் சந்தோஷமா மாறணும்னா, आपका शोक आनंद में बदलना है तो, கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்தது परमेश्वर मुझे वादा किया இந்த है. 4 காரியம் செய்தீங்கன்னா, 4 बातों को हम करेंगे तो, ஏசாயா 60 அதிகாரம் ऐसा 60वां अध्याय 16 வசனத்துல இருந்து उसका 16 वचन से लेकर 22 வசனம் வரைக்கும் 22 वचन तक, இத நீங்க டெய்லி ஆண்டவர் பாதத்துல செய்யுங்க. इसको हर दिन परमेश्वर की पालन करो. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर आपको बड़े काम को करेगा. பெண்களுக்கு பதிலாக பொன்னையும் जो चांदी के समान जो ஏசாயா सोना, 60 அதிகாரம் ஏசாயா 60 அதிகாரம் ऐसाया 60वां अध्याय 16 இருந்து 22 வரைக்கும். उसका 16 वचन से लेकर 22वां वचन तक. இந்த இதுல நான் வாசிக்கிறதுக்கு இப்ப டைம் இல்ல. இந்த இதுல உள்ள எல்லா வசனங்களும், इसमें रहने वाले सारे वचन भी, இத நீங்க டெய்லி அறிக்கையிடும் பொழுது, इसको रोज आप जब प्रार्थना करेंगे, प्रार्थना करते समय इसको अंगीकार करते समय, கர்த்தர் உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். परमेश्वर आपकी शोक को आनंद में बदलेगा. இந்த 4 காரியத்தை நீங்க செய்யும் பொழுது, 4 बातों का पालन करेंगे तो கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर बड़े काम को करेगा. முதலாவது ஊழியம், வைராக்கியமான ஊழியம், पहले जो वैराग्य की सेवा, வைராக்கியமான ஜெபம், वैराग्य की प्रार्थना, வைராக்கியமான வார்த்தையை கொண்டு பணிந்த ஆவி, और वैराग्य के साथ जो नम्र होकर जो करने वाला सेवा, வைராக்கியமான துதி ஆராதனை, और वैराग्य की जो स्तुति आराधना, புத்தியுள்ள ஆராதனை. और बुद्धिमान की आराधना. நான் ஒரே ஒரு சாட்சி சொல்லி முடிக்கிறேன். एक गवाही को बोलकर मैं खत्म करता हूँ. உங்க எல்லாருக்கும் தெரியும் எனக்கு 10 வருடம் குழந்தை இல்லைன்னு. अब सब जानते हैं मेरे लिए 10 साल तक मेरे लिए बच्चा नहीं था. ஆனா அந்த காலங்கள் வந்து அடைப்பட்டிருந்த காலங்கள். लेकिन उस समय जो मेरे लिए बंद हुआ था, ஒரு தடவை நாங்க இருந்தது ஒரு பங்களாதேஷ்ல டாக்கா அந்த கேபிட்டல்ல இருந்தோம். हम बांग्लादेश में एक जगह था दागा करके, उस जगह पर थे हम. அப்போ நாங்க அங்க அந்த சர்ச்சுக்கெல்லாம் அங்க ஒரு ஹோட்டல்ல நடக்கும் ஒரு பெரிய சர்ச். वहाँ पर एक चर्च होता था, एक होटल में होता था, उस कलीसिया में हम जाते ஏன்னா அங்க थे. ரொம்ப சத்தமா ஆராதிக்க முடியாது, உடனே கம்ப்ளைண்ட்ஸ் வந்துரும், போலீஸ் கம்ப்ளைண்ட். क्योंकि वहाँ पर ज़्यादा आवाज़ रखकर वहाँ पर आराधना नहीं चला सकते हैं, कंप्लेन कर लेते हैं. ரொம்ப வருஷம் அழுதுட்டேன். बहुत साल से मैं रो रहा था. இது கடைசி வருஷம் 2022. 2022 में அப்போ அந்த மே மாசம் அங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷனாலும் பெருசா செலிப்ரேட் பண்ணுவாங்க. वहाँ पर छोटा भी त्योहार हो तो बड़े धूमधाम से करेंगे. ஸோ அவங்க மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்றாங்க. वहाँ पर जो मदर्स डे वहाँ पर सेलिब्रेट कर रहे थे. எல்லாரையும் கூப்பிட்டு முன்னாடி மதரா இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு நிறைய பொக்கே गिफ्ट्स எல்லாம் கொடுக்குறாங்க. जो माँ है उनको बुलाकर उनको स्वागत करके उनके लिए कोई गिफ्ट सब दे रहे थे. இந்த மே மாசம் இது நடக்குது. वहाँ मई महीने में ऐसा हो रहा था. அப்போ நான் பார்க்குறேன் எல்லாரும் மதர் சந்தோஷமா முன்னாடி போறாங்க. मैं उस समय पर देख रहा था जितने भी माँ थी वहाँ पर सब आगे जाकर वो खुशियाँ से जा रहे थे. நான் பார்க்குறேன் நான் மட்டும்தான் அந்த இருக்கையில உட்கார்ந்திருக்கேன். केवल मैं एक ही अकेला बैठा था उस जगह पर, जितने भी थे सब आगे चले गए, मैं अकेला बैठा हूँ. அங்க எப்படின்னா பேரா உட்கார்ந்திருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். वहाँ पर क्या है, कैसे थे, सब जोड़ी बैठे थे, पति पत्नी साथ में मिलकर बैठे थे. அப்போ நான் திரும்பி பார்க்குறேன், ஒருத்தர் கூட அந்த சீட்ல இல்ல. मैं मुड़ कर देखा तो कोई भी उनकी सीट पर नहीं था. அது பெரிய சர்ச். वो बड़े कलीसिया था. அந்த சர்ச்ல வந்து நிறைய பாஸ்டர்ஸ் இருப்பாங்க. उस कलीसिया में पास्टर भी बहुत सारे थे. அதுல ஒரு பாஸ்டர் என்கிட்ட நல்லா பேசுவாங்க. तो एक पास्टर मेरे से अच्छे से बात करते थे. நான் வந்து அந்த வேதனையோட அந்த பாஸ்டர் இருக்காங்களா பாக்கி அன்னைக்கு அவங்க இல்ல. वेदना के साथ मैं वो पास्टर है क्या कर मैं देख रहा था, वो पास्टर उस दिन नहीं था. நான் என்ன செய்வது என்று எனக்கு அவ்வளவு ஒரு வேதனையில நான் உட்கார்ந்திருக்கேன். मैं क्या करूं करके बहुत दुख के साथ उस जगह पर मैं बैठा. ஆலன் சொல்றாங்க நம்ம வீட்டுக்கு எழும்பி போயிடுவோம். और मेरे पति बोलने लगे थे कि हम चले जाएंगे घर पे. நான் சொன்னேன் இல்ல இது எனக்கு நான் பிளானே பண்ணல. तो मैं प्लान नहीं किया था. ஆனா நான் என்ன பண்ணேன்னு தெரியல. लेकिन क्या करूं करके पता नहीं. அப்படினு சொல்றாங்க. ऐसा बोल रहे थे. எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது அந்த நேரத்துல. बहुत दुख हुआ था. நான் என்ன தப்பு செய்தேன் ஆண்டவரே? मैं क्या गलती किया परमेश्वर? அப்படினு சொல்லி நான் வந்து அடுத்த நாள் சர்ச்சுக்கு போறேன், இந்த காரியம் நடக்குது. ऐसे बोलकर मैं अगले दिन कलीसिया में जा रहा हूं, ये कार्य हुआ. திரும்ப ரெண்டாவது ஆலன் சொல்றாங்க. और दोबारा मेरी पति ने बोला எனக்கே வேதனையா இருக்கு, நம்ம கிளம்பிடுவோம். நான் मेरे पति दोबारा बोला कि मुझे भी दुख हो रहा है, चले जाएंगे. நான் சொன்னேன் இல்ல நம்ம இருப்போம்.
तो मैंने बोला नहीं நீ बैठेगी। வீட்ல வந்து அழக்கூடாது அப்படி तो சொன்னாங்க. उन्होंने बोला कि घर पे आकर नहीं रोना। இல்ல நான் அழ மாட்டேன் तो அப்படி. मैं बोला नहीं रोऊंगा। இப்போ நான் அந்த முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் அந்த ஈட்டபிள்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் கேங்கா நின்று பேசிட்டு இருப்பாங்க. सब सभा खत्म होने के बाद अपने अपने झुंड मिलकर बात कर रहे थे। அப்போ நான் கொஞ்சம் எல்லாத்தையும் பேசிட்டு நான் வெளியே கிளம்புறேன் அப்படி. तो मैं कुछ लोग से बात करके बाहर निकल रहा था। ஒரு யங் பாஸ்டர், एक पास्टर आया, அவர்கிட்ட நான் பேசினது இல்ல. उनसे बात कभी नहीं किया था। என் வயசு தான் இருக்கும். उनका भी उम्र मेरे நான் उम्र அவரை ही பார்த்து சிரிச்சது கூட கிடையாது. मैं उनको देखकर कभी बात नहीं किया। அவர் என்னை கூப்பிட்டாரு. उन्होंने मुझे बुलाया, கூப்பிட்டு சொன்னாரு நான் உங்க வீட்டுக்கு நான் வருவேன். तो मुझे बुलाकर उन्होंने बताया कि मैं अपने घर நான் पे வெளியே आऊंगा। போயிட்டேன். मैं बाहर चले गया। ஆலன்ட்ட சொல்லல, என்கிட்ட வந்து சொன்னாரு. मेरे पति से नहीं बोला, मुझसे बताया। நான் உங்க இப்படியே சொன்னாரு நான் உங்க வீட்டுக்கு வருவேன். मैं आपके घर पर आऊंगा। நான் ஷாக்கா இருந்தது முதல்ல. तो मुझे थोड़ा शॉक हुआ। உடனே கண்டிப்பா வாங்க வீட்டுக்கு அப்படி சொன்னேன். तो मैंने बोला ठीक है जरूर आइए हमारे நான் घर வீட்டுக்கு पर। போயிட்டேன். मैं घर पर चले गया। எனக்கு அந்த 10 வருஷத்துல நான் ஒண்ணே படிச்சது என்னன்னா, मैं उसमें एक बातों को ऐसे पढ़ा, என் துக்கம் அதிக அதிக நான் ஆண்டவருக்குள்ள நெருங்குவேன் ரொம்ப. जब मेरे अंदर दुख भर जाता है मैं परमेश्वर के और करीब जाता हूं। நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க துக்கம் அதிகமானா விலகி தானே போவோம் அப்படின்னு. बहुत सारे लोग पूछते हैं अगर दुख ज्यादा हो गया तो हम बाहर जाते हैं। ஆனா எனக்கு என்னமோ நான் என் நேச்சர் என்னமோ நான் ரொம்ப ஆண்டவருக்குள்ள நெருங்குவேன். लेकिन मेरी स्वभाव ऐसा है कि मेरे अंदर ज्यादा दुख होने के कारण जितना ज्यादा होता है उतना ज्यादा परमेश्वर की ओर जाता हूं। அடுத்த நாள் ஆலன் சொல்றாங்க, तो अगले दिन मेरे पति कहता है நேத்து எனக்கு நடந்த காரியம் ரொம்ப வேதனையா இருந்தது. कल के दिन जो हुआ मेरे लिए बहुत वेदना था। நான் சொன்னேன் எனக்கு அந்த வேதனைக்கெல்லாம் அப்பாற்பட்டு நான் போயிட்டேன். मैंने बताया वो सब मैं भूल गया हूं। நம்ம வெளியே எங்கேயாவது போவோமான்னு சொன்னாங்க. तो उन्होंने बोले बाहर किधर जाएंगे क्या। அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த பாஸ்டர்ட்ட இருந்து ஃபோன் வருது. वैसे बात करते समय वो पास्टर से कॉल आया, நான் உங்க வீட்டுக்கு வரேன். मैं आपके घर पर आया உடனே हूं। உடனே சொல்லி அட்ரஸ்லாம் அனுப்பி உடனே வந்துட்டாரு. तो हमने उनको एड्रेस भेजा, तुरंत वो पास्टर पे आ गए। நான் அவர் வந்த உடனே என்கிட்ட சொன்ன காரியம், आने के बाद उन्होंने ऐसा बताया எனக்கு உங்களை பத்தி ரொம்பலாம் தெரியாது. आपके बारे में मैंने ज्यादा नहीं எனக்கு जानता। உங்களுக்கு பேபி இல்லைன்னு கூட எனக்கு தெரியாது. आपको मुझे ये भी नहीं पता आपको बच्चा नहीं है। ஆனா நான் அங்க சந்தோஷமா அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது எல்லாருக்கும் जब खुशियां से सभी लोगों को गिफ्ट दे रहा था, ஆவியானவர் உங்களை பத்தி காமிச்சாரு. पवित्र आत्मा आपको बताया நான் அவளை ஆசீர்வதிக்க போறேன். मैं उसको आशीष करूंगा। அவளுக்கு நான் அவளுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிக்க போறேன். उसके गर्भ को मैं आशीष करूंगा। அவளை நான் வித்தியாசமா பயன்படுத்த போறேன். अलग रीति से मैं उसको इस्तेमाल நீ करने போய் वाला சொல்லு. हूं। तो जाकर बोल। யாருன்னே தெரியல அவங்களுக்கு. कौन है करके वो भी पता नहीं था। நீ அவளுக்கு போய் பேச அவகிட்ட சொன்னாங்க. तो जाकर उससे बता करके परमेश्वर ने बोला। அவங்களுக்கு ஷாக்கா இருந்ததா. तो उनको थोड़ा आश्चर्य हुआ। அவங்க ஆண்டவருக்கு கேட்டா தெரியாதவங்க எப்படி போய் அவங்ககிட்ட அது இந்த சென்சிட்டிவான மேட்டர் எப்படி போய் நான் சொல்லன்னு கேட்டாங்க. तो वो पास्टर ने परमेश्वर से पूछा ये इस बातों को मैं कैसे जाकर उनको बताऊं, मैं तो अनजान व्यक्ति को अनजान हूं उनसे ऐसा। இல்ல நான் எப்படி பேச அப்படின்னு விட்டுட்டாங்க. तो ऐसे कैसे बात करूं करके वो छोड़ दिए। திரும்ப ஆவியானவர் அவங்ககிட்ட சொன்னாங்களா. बार-बार पवित्र आत्मा बोलने लगा அவங்க उनको। என்கிட்ட வந்து சொன்னாங்க, उसके बाद वो पास्टर मेरे पास आकर கர்த்தர் बताया உங்களுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிக்க போறாருன்னு தான் சொன்னாங்க. परमेश्वर आपके गर्भ को आशीष करने वाला है करके उन्होंने बताया। நான் ஓன்னு அழுதுட்டேன். मैं इतना रोने लगा, ரொம்ப அழுதுட்டேன். बहुत रोया मैं। என் அப்படி அதாவது நான் வந்து அவங்க யாருன்னு ரொம்ப பழக்கமே இல்லை, ஆனாலும் கத்தி அழுதுட்டேன். कौन है करके मैं जानता नहीं था, इसको पहले भी नहीं देखा हूँ, पहली बार देखा हूँ तो वो बोले तो मैं ज़्यादा रोने लगा। நான் அழுதது கூட எனக்கு பெருசா இல்லை. केवल मैं रोया वो इतना बड़ा नहीं है। என் பக்கத்துல இருந்த ஆலனும் ரொம்ப அழுதுட்டேன். और मेरे साथ जो पति था वो भी रोने लगे। நான் அப்படி அழுதது பார்த்ததே இல்லை. मैं वो ऐसा रोया कभी नहीं देखा हूँ उनको। அவங்க ஒண்ணே ஒன்று கேட்டாங்க, केवल वो एक ही बात पूछे, நாங்க ரெண்டு பேரும் என்ன தப்பு செஞ்சோம். हम दोनों क्या गलती किए। எனக்கு இன்னும் அந்த இடத்துல ஞாபகம் இருக்கு. अभी भी मुझे याद है। அவங்க சொன்னாங்க நம்ம கையை பிடிச்சு நம்ம 3 பேர் ஜெபிப்போம். उन्होंने पास ने बताया हम हाथ पकड़ के तीनों प्रार्थना करेंगे। என்கிட்ட ஒண்ணே ஒன்று சொன்னாங்க, मेरे पास एक बताया, சிஸ்டர் உங்களுக்கு ஃபெய்த் இருக்கான்னு கேட்டாங்க. बहन जी आपके लिए विश्वास है क्या। இன்னும் உங்களோட கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படும் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. अभी भी आपके गर्भ आशीष होगा करके आप विश्वास करते हैं क्या। நான் சொன்னேன் ஆமா. तो मैंने बोला हाँ நான் விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करता हूँ। ஏன்னா என் 10 வருட ஜெபங்கள் ஒரு நாள் வீணா போகாது. क्योंकि 10 साल की प्रार्थना कभी व्यर्थ नहीं हुआ। ஆண்டவரே கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். जरूर मुझे आशीष करेगा அப்படி சொன்னேன். ऐसे मैंने बोला। அவங்க ஜெபம் பண்ணிட்டு சொன்னாங்க, प्रार्थना करके उन्होंने இது बोला மே 20ஆம் தேதி நடக்குது. ये मई 20 तारीख को ऐसा हुआ है ஜூன் 20ஆம் தேதி வருவேன். और जून 20 तारीख को मैं आऊँगा। ஜூலைல நான் வர மாட்டேன். जुलाई पर नहीं आऊँगा। இப்படியே சொல்லிட்டு அந்த அவர் கடந்து போனார். ऐसे ही बोल के वो पास चले நான் गए அப்ப கூட சிரிச்சிட்டு ஆலன்ட்ட சொல்றேன், அழுதுட்டே சிரிச்சிட்டு சொல்றேன், और थोड़ा हंस रहा था और रो रहा भी था, मन के अंदर रो रहा था और हंस कर भी बताया। நம்மளுக்கு அவ்வளவு இது போலுக்கு ஒரு மாசம் தான் வந்து ஜோங்குவாங்க போலுக்கு அப்படி சொன்னேன். मैं बोला कि सिर्फ एक ही महीना हमारे लिए आकर प्रार्थना करेंगे करके। உடனே அதே மாதிரி ஜூன்ல வந்தாங்க. वैसे ही जून पर आए அப்ப ஜூன்ல அதே மாதிரி ஜெபம் பண்ணோம். और जून में भी वैसे ही प्रार्थना किए। அவங்க சொன்னாங்க, उन्होंने बोले நீ ரொம்ப ஆசீர்வாதமா இருப்ப அப்படி சொன்னாங்க. तुम बहुत आशीष होंगे करके उन्होंने ஆனா बताया। அந்த சிச்சுவேஷனுக்கும் அந்த வார்த்தைக்கும் சம்மந்தமே இல்லை. लेकिन उस परिस्थिति और
उसका संबंध ही नहीं था, ஏன்னா பின்னாடி இருந்து எங்களுக்கு ப்ரெஷர் என்னதுன்னா அடாப்ட் பண்ணணும்னு வந்துட்டு இருக்கு. क्योंकि हमने ऐसा सोचे थे कि कोई बच्चों को मतलब लेकर आना है करके हमने सोचे थे. உடனே நான் அப்படியா கண்டிப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன். இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. तो उन्होंने ऐसा बोले कि मैं इसके बाद नहीं आऊँगा करके वो भी बता दिए. உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. थोड़ा वो मुझे आश्चर्य लगा. இந்த ஜூலை 2 வந்து ஆலன் வெளியே போயிட்டாங்க, பாம்பேக்கு வந்துட்டாங்க ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ்க்கு. और जुलाई 2 तारीख को जो मेरे पति जो है काम की वजह से बाहर आ गए हैं. அப்போ நான் இன்னும் வேதனையோட இருக்கேன். मैं और बहुत वेदना के साथ. ஆலனுக்கும் ரொம்ப வேதனை. और मेरे पति को भी दुख था. அவங்க ஏதோ நினைச்சு அவங்க ஃபோன் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு. और कुछ तो सोच कर उन्होंने फोन किए हैं. சொன்னாங்களா கையில பரிசு வச்சுட்டு ஏன் அழுறீங்கன்னு கேட்டாங்க. तो उन्होंने बोला है कि हाथ में जो गिफ्ट को रखकर क्यों रो रहे हैं? கையில பரிசு இருக்கு, आपके हाथ में गिफ्ट है, ஏன் நீங்க அழுறீங்க फिर क्यों आप रो रहे हैं? என்று சொல்லிட்டு அவங்க வச்சுட்டாங்க. ऐसे बोलकर वो फोन कट कर दिया. நான் எனக்கு ஜூலை 9 வெட்டிங் ஆனிவர்சரி. और जुलाई 9 तारीख को मेरा जो शादी का दिन था. 8ஆம் தேதி 7ஆம் தேதி நைட்டு என் சரீரத்துல ஒரு மாற்றம் இருந்தது. और 7वां दिन मेरे शरीर के अंदर कुछ बदलाव हुआ. நான் சொல்றேன் எங்க மம்மி சொல்றாங்க நீ கண்டிப்பா செக் பண்ணணும். तो मेरी माँ को मैंने बताया, मेरी माँ ने बोली तू चेक करके நான் बता. என்னைக்குமே அப்படி எங்க மம்மிட்ட பேச மாட்டேன். कभी ऐसा बात नहीं करती हूँ मेरी மம்மி मम्मी से. சாரி, நீங்க நான் இனிமேல் உங்ககிட்ட இதை பத்தி சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் செக் பண்ணேன்னா பிறகு ரொம்ப அழுவேன், நான் பண்ண மாட்டேன்னு சொல்றேன். तो मेरी माँ से ऐसा बोला है कि अगर मैं ऐसा नहीं करूँगा, अगर चेक करेगा तो बहुत ज़्यादा रोऊंगा करके मैंने மம்மி बताया. ஒரே ஒரு தடவை நாங்க तो मेरी माँ ने बोली एक ही बात. நான் ஜூலை 8 மார்னிங் நான் பிரெக்னன்சி கிட் வச்சு நான் செக் பண்றேன், நான் கன்சீவ் ஆயிருக்கேன். जुलाई 8 तारीख को मैं अपने आप को जांच करके देखा तो वहाँ पर मैं कंसीव हूँ. 5 o'clock நான் மார்னிங் ஆலனுக்கு ஃபோன் பண்றேன், பாம்பேல இருக்காங்க. और उस समय सुबह 5 बजे जो मेरे पति बॉम्बे में वीडियो कॉल से छोड़ रहे. वीडियो कॉल करके बताया उनको. ஒரு 3 மினிட்ஸ்க்கு ரெண்டு பேரும் பேசவே இல்லை, एक 3 मिनट तक हम कुछ बात ही नहीं किए थे. ஒண்ணுமே பேசல. कुछ बात ही नहीं किए थे. கர்த்தர் என்னோட வாழ்க்கையில எப்படி ஒரு துக்க நாட்களை முடித்து போக பண்ணினார். परमेश्वर कैसे हमारे जिंदगी पर एक दुख के दिन को परमेश्वर ने खत्म किया அந்த வார்த்தை தீவிரமாய் நிறைவேற்றுகிறார். और उनकी बातों को पूरा करने वाला परमेश्वर है. இப்போ நான் அவங்களுக்கு அந்த பார்ட்டிஸ்க்குலாம் போனீங்கன்னா அவங்க கண்களுக்கு முன்பாக நான் அங்கேருந்து பங்களாதேஷ்ல இருந்து வரும்போது அதே பார்ட்டியில் அதே அவங்க யாரெல்லாம் எனக்கு என்னை வேதனையாக பேசினாங்களோ அவங்க கண்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு நல்ல ப்ரொமோஷனோட ஆலனுக்கு ஒரு பெரிய போஸ்ட் கொடுத்து கர்த்தர் இங்கே கூட்டிட்டு வந்தாங்க. जो बांग्लादेश में जो पार्टी में जाते थे वहाँ पर जो हमारे विरोध किए थे उनके सामने अभी हम जाते हैं तो परमेश्वर हमें अच्छी पोजीशन देकर अच्छे आशीष कर परमेश्वर ने दिया. நான் ஒரே ஒரு ஆசீர்வாதம் தான் கேட்டேன், मैं एक ही आशीष मांगा है, எனக்கு பேபி வேணும்னு. बच्चा चाहिए करके. கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் நிறைந்தவளாய் परमेश्वर सारे आशीष को भी मुझे देकर நான் இங்கே வந்தேன். यहाँ पर आया. அதான் இந்த சிங்காசன அறையில தான் நம்ம ஜெபிக்கும் போது वही जो सिंहासन के भवन पर रहकर हम प्रार्थना करते समय கர்த்தர் நம்ம பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर बड़े काम को हम करे. இந்த பாட்டு வந்து நான் ரொம்ப பாடியிருக்கேன். என்னுடைய வேதனையான காலங்களில் ஒரு சின்ன பாட்டு தான் பாடி நான் முடிச்சிருக்கேன். மனிதனின் வார்த்தையால் உடைந்து போனோமே, காலங்கள் கண்ணீரால் கரைந்து போனதே, தாமதம் மேலென்ற காரணமும் அறியவில்லை, மனிதனின் கேள்விக்கு பதில் என்னிடம் இருக்கவில்லை, தஞ்சமாயும் பாதம் ஓடோடி வந்தோமே, ஆறுதல் நாயகன் வாக்குகள் கொடுத்தாரே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, சொன்னதை செய்து முடித்தீரே, பல ஆண்டுகள் காத்திருந்தோமே எங்கள் அன்பு ஆற்றலுக்காக, பல ஆண்டுகள் காத்திருந்தோமே எங்கள் அன்பு செல்வத்திற்காக, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, சொன்னதை செய்திடும் வல்லவரே, நம்புவேன் அவரை, நம்புவேன் அவரை, துதிப்பேன் அவரை, நம்பிடு அவரை. ஹல்லேலூயா. ஒரே விஷயம் ஜெபித்து நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை நான் செய்த ஆண்டவரே. கர்த்தர் இதன் மூலம் இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் உம்முடைய மக்களை நீங்கள் பெரிய காரியங்களை செய்து நீங்கள் நடத்த போகிறதற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். காத்துக்கொண்டு வழிநடத்தும் இயேசு மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ले लिया. Thank you.
हालेलुया। ज़्यादा नहीं सोते वो, पूरा टाइम प्रार्थना में रहते। हालेलुया। आपका किसका टेस्टमनी है? मैं एक छोटा से टेस्टमनी के साथ ऑफरिंग का पहले मैं टेस्टमनी देना चाहती हूँ। कल के दिन நேற்று தினத்தில் நான் ரொம்ப துக்கமாக இருந்தேன். நான் இந்த இடத்துல எஸ்தர் ப்ரேயர் குரூப்பை நடத்திட்டு அந்த இடத்துல போய் அப்படியே இருந்துட்டேன். நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்களே பார்த்துக்கிடுங்கன்ட்டு. அவ்வளோ ஒரு வேதனையாக இருந்தது. அப்போ ஒரு सहोदरी ना पाठ पढ़ी चढ़ा एक सिस्टर का आके मैं आपरी महिला सभा में गीत गाने के लिए बताया था. அந்த சகோதரி என்ன பாட்டு படித்தான்னு தெரியுமா? நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காக செய்கிற அந்த யுத்தத்தை பார்ப்பீங்க, இன்று கண்ட ஏற்கனவே எட்டுமே மராட்டியில் அந்த பாட்டு படித்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தவங்க அந்த ஒரு கவி அந்த வார்த்தை படித்தது. இன்னைக்கு காலையில் எங்களுடைய சியோ நகர் ஆலயம் தேவாலயம் நான் போயிட்டுருக்கேன். அந்த ஆலயத்துலேருந்து ஒரு பாடலின் சத்தத்தை கேட்டேன். தேவபிதா என் மெய்ப்பனுள்ளோ சிறுமை தாழ்ச்சி அடையிலேன்னு ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் நிரம்பி வழியான அந்த நான் ஆண்டோடைய சமூகத்தில் நான் நித்தமும் நிலைத்திருப்பேன்ற அந்த கவியோட அந்த பாடலை கேட்க நானும் பாடிட்டு போகிறேன். நான் சொல்கிறேன், யார் எழுதுனாங்கன்னு தெரியல, ஆனால் அந்த பாடல் எவ்வளவு ஆண்டோடைய நாமத்தை மையப்படுத்துது. உண்மையிலே தாவீது ராஜா சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதம் எழுதி வச்சுருக்காங்களா? கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நினைத்திருப்பேன். மேலே இல்லையா? நான் நினச்சேன் எனக்குள்ள ஒரு நாளோ 2 நாளோ தெரியலேன்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் நீடித்த நாட்களாக நிலைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி எனக்கு தந்தார். அதனால நான் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் எழுதினப்போ இப்பொழுது அன்பு சகோதரன் ஒரு பாடலை பாடும்போது நம்ம ஆண்டோடைய நம்ம இன்னைக்காக எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உந்தன் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்தின பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்தின பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடித்தீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடித்தீர். உந்தன் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. உருவாக்கினீ வார்த்தையாலே உருவாக்கினீ, சகலத்தையும் நீ உருவாக்கினீ. வார்த்தையாலே உருவாக்கினீ, என் வாழ்விலும் வார்த்தையினால் சொன்னதை கருத்தினால் செய்து நிறைவேற்றினீ. என் வாழ்விலும் நீ வார்த்தையினால் சொன்னதை கருத்தினால் செய்து நிறைவேற்றி. உங்கள் கைகள் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்டதை காணிக்கைக்காக நான் ஜெபிப்போம்.
நாம் கேட்ட தேவனுடைய வார்த்தைக்காக நாம் जपिப்போம் दिया हुआ प्रभु का वचन के लिए हम प्रार्थना करेंगे प्रभु से नहीं होएगा ऐसा कोई कार्य नहीं सब कुछ संभव है தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஹalleluya தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை சகலத்தையும் உருவாக்கினார் அவருடைய வார்த்தையில் அவ்வளவு வல்லமை உண்டு அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்தார் प्रभु का शब्द में इतना सामर्थ्य है वो सही समय में सही हालेलुया तरफ से हमें ऊंचा करने वाला हमें बल देने वाला प्रभु है उसका सामर्थ कभी कम नहीं हुआ हालेलुया जीवित खुदा परमेश्वर का सामर्थ कम नहीं है हम जो आराधना करते हैं प्रभु का सामर्थ कम नहीं है हम विश्वास करेंगे मेरा प्रसिद्धि बदल जाएगा मेरी सूழ்நிலை எல்லாம் மாறி போகும் हालेलुया அவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை उससे नहीं होएगा ऐसा कोई संभव कार्य नहीं है हालेलुया वो सब कुछ हो सकता है आंसू को आनंद में बदल सकता है आपका दुख आनंद में बदल सकता है हालेलुया आज इस बहन जी ने 10 साल में कितना वेदना उठाया कितना प्रार्थना किया था एक समय आया जिस जगह में निंदा वेदना दिया उसी जगह में मेरा सिर ऊंचा किया 10 வருடங்கள் கண்ணீரோடு கலக்கத்தோடு வேதனையோடு ஹalleluya நிந்தை அவமானத்தோடு நின்றேன் இந்த ஜெபத்துக்கு கண்ணீருக்கெல்லாம் பதில் கொடுத்து தலையை நிமிர செய்தவர் உங்களுக்கு முன்பாக சாட்சியாக நிறுத்தின தேவன் उंगलियां अपनी साक्षात निर्तुआ आपको भी ऐसा गवाही बनकर खड़ा करेगा आपका दुख आनंद में बदल जाएगा डरो मत प्रभु का अंदर मगन हो जाओ बल पाओ प्रभु आपको आशीष किया दिया हुआ धन का आशीष करता प्रभु इसी जीसस कॉल सेवा को आशीष कीजिए प्रभु और बहुत लोग आशीषदा व्यक्ति बनकर हालेलुया आपका राजपाल निकले अनेक प्राणों से भरकर प्रभु महान कार्य करने के लिए प्रार्थना करता है आदर महिमा आपको देता है विशेष रूप में आज संदेश दिया हालेलुया ग्रेसियस के लिए प्रार्थना करता प्रभु हालेलुया आपने दिया हुआ अभिषेक वरदान को धन्यवाद प्रभु आदर महिमा आपको देता है यीशु मसीह का मधुर नाम में आमेन 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 थैंक यू नात्मावे कतरे सोत्रे मुलुलुमे और पशुत नामते सोत्रे नात्मावे कतरे सोत्रे कतर से द सकल और मरोड़े ये मेरे मन ये वो धन्य कर जो कुछ उसमें या उसका उपहार करना बोलना आमेन हालेलुया हालेलुया